பிரைஸ் தி லார்ட். தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை சிந்தனையாக இயேசப்பா நமக்கு தருவது லூக்கா நற்செய்தி இயல் 19 இறை வார்த்தை 48. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தார்கள். இறை உறவில் இறைவனது அரவணைப்பில் வாழ அவரது உறவை பலப்படுத்துவதில் கவனமாயிருப்போம். கடவுள் நம்மை அருள் அடையாளங்கள் வழியாக நம்மிடம் நெருங்கி வருகிறார். அவற்றை பெருமுன் தயாரிப்புடன் இருந்து பெற்றுக்கொண்டு இயேசுவை பற்றி கொண்டு வாழ்வோம். கடவுள் நம்மை தேடி வரும் காலத்தை உணர்ந்து அவரை அன்பு செய்வதுடன் நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்து அவர்களது புது வாழ்விற்காக உதவுவோம். இந்த நவம்பர் மாதத்தில் உத்திரிக்கிற ஆன்மாக்களுக்கு முக்கியமாக வேண்டுவோம். திருப்பலி ஒப்பு கொடுப்போம். ஜப தப முயற்சிகள் செய்வோம். வாருங்கள். ஆஸ்திரியா நாட்டில் புண்ணியவான் ஒருவர் ஏசப்பாவின் பேரில் மிகுந்த நம்பிக்கையுடன் அன்பும் வைத்து வாழ்ந்து வந்தார். நல்ல கத்தோலிக்கரான இவர் பிறருக்கு உதவுவது, ஏழை எளியோருக்கு தன்னால் என்ற பொருளுதவி செய்வது, நோயாளிகளை சந்திப்பது, தினமும் தெய்வீக திருப்பலியை தகுதியுடன் ஒப்புக்கொடுத்து அப்பலியை உத்திரிக்கிற ஆன்மாக்களுக்கு ஒப்பு கொடுத்தும் வந்தார். ஒரு நாள் இவரிடம் ஓர் உத்திரிக்கிற ஆன்மா தோன்றி, நான் நெருப்பில் மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை சுற்றி கொழுந்து விட்டெறியும் நெருப்பை இவரிடம் காட்டி, நான் நற்கருணை உட்கொள்கிற போது சில முறை அற்ப பாவத்தோடும் பக்தி இல்லாமலும் பராக்கோடும் அசட்டைத்தனத்தோடும் பக்கத்தில் பேசியதாலும் இன்று கடும் நெருப்பில் வேகிறேன். எனக்கு தூய்மையுடன் பயபக்தியுடனும் திருப்பலிகள் ஒப்புக்கொடுங்கள் என்றது. உடனே அந்த புண்ணியவான் அந்த ஆன்மா மீது இரக்கம் கொண்டு மறுநாள் காலை மிகுந்த பக்தியோடும் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று பரிசுத்தமாய் திவ்ய நற்கருணை பெற்றும் தெய்வீக திருப்பலியை ஒப்பு கொடுத்தார். இதே போல சில தடவைகள் செய்து முடித்த பின் அவர் கண் முன்பே அந்த ஆன்மா, நான் உங்கள் உதவியால் விண்ணகம் செல்கிறேன், நன்றி, உங்களுக்காக ஏசப்பாவிடம் வேண்டுகிறேன் என்று சொல்லி விண்ணகம் சென்றது. அன்பானவர்களே, நாமும் உத்திரிக்கிற ஆன்மாக்களுக்காக தினமும் நம்பிக்கையுடன் திருப்பலி ஒப்பு கொடுப்போம். ஆன்மாக்களின் துயர் துடைப்போம். இன்றைய புனிதர் செசிலியா. இவர் மறை சாட்சியாய் மரித்தவர். இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் ரோமில் பிறந்தார். பிரபுக்கள் குடும்பத்தில் ரோமன் கத்தோலிக்கராக வாழ்ந்தார். அழகியான இவர் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சிறு வயதிலேயே தன்னை ஏசப்பாவுக்கு அர்ப்பணம் செய்தாள். இசைக்கருவிகள் இசைப்பதிலும் இறைவனை புகழ்ந்து பாடுவதிலும் வல்லவராயிருந்தார். பெற்றோர்களின் பிடிவாதத்தால் வலேரியன் என்பவரை மணந்தார். இருப்பினும் அவரிடம் தான் கடவுளுக்கு கற்பு என்னும் வார்த்தைப்பாட்டை கொடுத்திருக்கிறேன், அதை இழக்க மாட்டேன் என்று கூறியதும் பிற மதத்தவரான அவர் கணவர் செசிலியாவின் இரு பக்கத்திலும் வானதூதர்கள் நிற்பதைக் கண்டு மனம் மாறி திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்கள் ஆனார். சிசிலியாவிற்கு உதவியாயிருந்தார். வலேரியனும் அவர் சகோதரனும் இயேசுவை மறுதலிக்க மறுத்ததால் கொல்லப்பட்டார்கள். மறை சாட்சிகளாய் அவர்கள் மரித்தார்கள். செசிலியாவையும் வாளால் வெட்டி அவர் 3 நாட்கள் ஆலயத்தில் இறைவனை புகழ்ந்து பாடி தம் இரத்தத்தை இயேசுவுக்காய் சிந்தி மரித்தார், புனிதரானார். இவர் பாடக குழுவின் பாதுகாவலியாய் இன்றும் போற்றப்படுகிறார். இவரது உடல் அழியாமல் இன்றும் உள்ளது. ஜெபம். அன்பு தந்தையே, இறைவா, உம்மை போற்றி புகழ்கிறோம் அப்பா. இந்த நாளை எமக்கு தந்த உம் பேரன்பிற்காக நன்றி அப்பா. இன்றைய புனிதரை போல புனிதமாய் வாழ உம்மையே போற்றவும் பற்றி கொண்டு வாழவும் உம்மை வாயார துதித்து பாடி மகிழவும் எங்களுக்கு வரம் தாங்கப்பா. ஆமென். இசையெனும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசீலியே, பாடகர் அனைவரின் காவலியே. இசையெனும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசீலியே, பாடகர் அனைவரின் காவலியே. பண்பலை இசைத்தே பார்தனில் நாங்கள் பணிந்திட்டோம் அருள் பெறவே, தினமும் பணிந்திட்டோம் அருள் பெறவே. பாடுவோம் புகழ் பாடிடுவோம்,
கூடுவோம் உம்மை நாடிடுவோம். தேனினும் இனிய தமிழிசையாலே தினமும்மை புகழ்வோமே. தேவனை நாளும் புகழ்ந்து நாம் பாட தேடும் முன்னருள் தாராய், எமக்கு தேடும் முன்னருள் தாராய். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆமென்.